இங்க வயசான ஒருத்தர் ரெஸ்டாரண்ட்ல ஒரு சின்ன ப்ராஸ்டிடியூட் பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணு ஒரு ரஷ்யா மாஃபியா கேங் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளை ஒரு 2-3 தடவை தான் மீட் பண்ணிருப்பாரு. அவளை அந்த கேங்ல ஒருத்தர் பயங்கரமா அடிச்சு ஐசியூல அட்மிட் பண்ணிடுவாங்க. சோ இந்த விஷயம் அந்த ஓல்ட் மேனுக்கு தெரிஞ்ச உடனே அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுவரை அவரு சேர்த்த மொத்த காசையுமே அந்த ரஷ்யா கேங் இருக்க இடத்துக்கு கொண்டு போறாரு, அதுவும் தனியா. அங்க போய் அந்த காசை கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அவங்க, நீ கொடுக்குற காசுக்கு 1 மாசம் வேணா நீ அந்த பொண்ணை வச்சுக்கோ, அவ சின்ன பொண்ணு, அவளை வச்சு நிறைய காசு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசி அவரை அந்த இடத்த விட்டு போக சொல்றாங்க. கடுப்பான அவரு அங்க இருந்த எல்லாரையும் கொடூரமா கொன்னுடுறாரு. இதை தெரிஞ்ச உடனே அந்த மாஃபியாவோட கேங் லீடர் தன்னோட ஸ்மார்ட் அண்ட் டேலண்டான ஆளு ஒருத்தரை அங்க அனுப்புறாரு. நம்ம ஆளுங்களை கொன்னவனை கொன்னுடுன்னு சொல்லிடுறாரு. அந்த ரஷ்ய கும்பல் இவரை தேடிட்டு இருக்கு. ஆனா இவர் கூட வேலை செய்யற ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊர் போலீஸ் காசு தரலன்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டோட கடையை எரிச்சிடுறாங்க. அதனால இவரு போலீஸையே அடிச்சு அவங்க வாங்கின காசை திருப்பி தர வைக்கிறாரு. சோ இவரு தனியா ரஷ்யா மாஃபியா கும்பலையே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் அந்த ஊரோட போலீஸ் கூட அவங்களுக்கு சப்போர்ட் தான்.